எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தியின் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகள், தேவனை நாம் சேவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சேவிப்பதோடு கூட தேவனை நாம் குடும்பமாக சேவிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அநேக கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில குடும்பமாக கர்த்தரை சேவிக்க வேண்டும். நீங்கள் திருமணமானவர்களாய் கணவன் மனைவியாய் உள்ளவர்கள், நீங்களும் உங்களுடைய மனைவி பிள்ளைகளும், இல்லாவிட்டால் மனைவியானவர் கணவன் பிள்ளைகளோடு கர்த்தரை சேவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி சேவிக்க வேண்டும் என்றால், ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியாக வாழ கர்த்தரை சேவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மல்கியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், அவரிடத்தில் ஆவி பூரணப்பட்டு இருந்தது, பின்ன ஏன் தேவன் ஒருவனை படைத்தார் என்றால் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. திருமண வாழ்க்கையில் இருக்கிற வெற்றி, தேவனை பக்தியோடு நாம் தனிப்பட்ட முறையில் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பமாக சேவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவ பக்தியுள்ள ஒரு குடும்ப வாழ்வை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தெய்வங்களையோ இல்லாவிட்டால் என்னை சுற்றிலும் உள்ள கானானிய தெய்வங்களையோ அல்ல, நானும் என் குடும்பமும், நானும் என் மனைவியும், நானும் என் பிள்ளைகளும் ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற, ஈசாக்கின் தேவனாயிருக்கிற, யாக்கோப்பின் தேவனாயிருக்கிற எங்கள் பிதாக்களின் தேவனையே சேவிப்போம். ஆம், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தேவனை சேவிக்க வேண்டுமா இருந்தால் ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை மிக மிக முக்கியமா இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையின் வெற்றி என்ன தெரியுமா? நமக்கு பின்னாக நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை சேவிப்பது. எந்த அளவுக்கு கர்த்தரை சேவிப்பது தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகளை கர்த்தரை சேவிக்க வைக்கக்கூடிய அளவு, கர்த்தரை ஊழியம் செய்விக்கக்கூடிய அளவு, கர்த்தரை பின்பற்றக்கூடிய அளவு, அவ்வளவு விசுவாசம் உள்ள வாழ்க்கை, அவ்வளவு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, அவ்வளவு தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பின் வாழ்க்கை. ஆகவே அந்த அஸ்திவாரத்தை போட வேண்டியது ஒரு கணவன் மனைவியினுடைய பொறுப்பு. உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து உங்களுக்கு பின்னாக கர்த்தரை சேவிக்க, கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற, அவர்கள் கர்த்தருக்குன்னு இந்த பூமியில சாட்சியாய் வாழ வேண்டுமா இருந்தால் கணவன் மனைவி செய்ய வேண்டிய சில முக்கிய பொறுப்புகள். உங்கள் வாழ்க்கையில முதலாவது உங்களுடைய குடும்ப ஜெபத்தை ஏற்படுத்துங்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் குடும்ப ஜெபம் இல்லை. சில வேளையில் சொல்லுவாங்க, நான் தனியாக ஜெபிக்கிறேன் பாஸ்டர், சபைக்கு வந்தா கையை உயர்த்தி பெரிய பக்திமான் மாதிரி பரிசுத்தவான் மாதிரி அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில குடும்ப ஜெபம் ஜீரோவாகவே இருக்கிறது. குடும்ப ஜெபம் வாழ்க்கையில இல்லை. ஒரு குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? குடும்ப ஜெபம். நான் திருமணமாகி 22 வருடங்கள். சபையில பல ஜெபங்களை ஏறெடுக்கிறது உண்டு, சபைக்காக பல ஜெபம் உண்டு. ஆனால் எல்லாவற்றை விட முக்கியமான ஒரு ஜெபத்துக்கு நான் இடம் கொடுப்பது என்னுடைய குடும்ப ஜெபம். என்னுடைய உலகம் முழுவதையும் நான் ஆதாயப்படுத்தி விட்டு என் குடும்பத்தை நான் இழந்து விட்டால், என் பிள்ளைகளை நான் தொலைத்து விட்டால், என் குடும்ப வாழ்க்கையில சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் போய்விட்டால் வாழ்க்கையில எந்த பலனுமே இல்லை. பல ஊழியர்கள் பெரிய சபையை கட்டுறாங்க, ஆனா சின்ன குடும்பத்தை உடைச்சிடுறாங்க. பல குடும்பங்களை ஆலோசனை கொடுக்கிறார்கள், அறிவுரை கூறுகிறார்கள், பல குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில ஜெபம் இல்லை. அவர்கள் குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகள் வழிதப்பி போய்விடுகிறார்கள். அங்கு குடும்பங்கள் உடைந்து விடுகிறதை பார்க்கிறோம். வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய வெற்றி குடும்ப ஜெபம். சில வேளைகளில் கணவன் ஒரு நாளைக்கு இல்லாமல் போனாலும்
மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணும். மனைவி சில வேளைகளில் சிக்காகி ஜெபிக்க முடியாத சூழ்நிலை வந்தா கணவன் பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். குடும்ப ஜெபத்தை முதலாவது ஏற்படுத்த பழக வேண்டும். இரண்டாவது, கணவன் மனைவி உங்கள் வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக தேவனை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும், உண்மையாய் பின்பற்ற வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை நேசித்து வாழ பழகி கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனம், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அதுக்கு பின்னாக அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்களாம். நானும் நீங்களும் முதலாவது உத்தமமாய் நடக்க வேண்டும். எங்களை பார்த்துதான் பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள். பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது என்றெல்லாம் பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லி கொடுத்து விட்டு பெற்றோர் தாறுமாறாக நடந்தா, ஒருவரை ஒருவர் அடிச்சு பிடிச்சு பட்சித்தாள், ஒருவரை ஒருவர் நீங்கள் காயப்படுத்தி கொண்டால் உங்கள் பிள்ளைகளை எதை உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும்? உங்களுடைய பிள்ளைகள் தேவனை உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள நீங்கள் கணவன் மனைவி அங்கே உத்தமமாய் நடக்கிறதோட நீங்கள் சத்தியத்தில் நடக்கணும், தேவ வார்த்தையில் நடக்கணும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்ப்பார்கள். உங்களை பார்க்கிற போதுதான் இயேசுவை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். என்னுடைய தாய் தகப்பன் இவ்வளவு பக்தியா இருக்கிறாங்களே, இவ்வளவு தேவன் மேல வைராக்கியமா இருக்கிறாங்களே, இவ்வளவு கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கிறாங்கள் என்று அவங்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை கொண்டு வருகிறதா அது மாறும். அதுக்கு ஒரு காரணம், கணவன் மனைவி எப்பொழுதும் ஒற்றுமையாக வாழ பழகி கொள்ளணும். இன்றைக்கு அநேக பெற்றோரை நாம் பார்க்கிறது, பிள்ளைகளுக்கு முன்னாகவே சண்டை போடுவாங்க, பிள்ளைகளுக்கு முன்னாலே அடிபிடிப்படுவாங்க. சில வேளையில தகப்பன் பிள்ளைக்கு முன்னாக தாயை பற்றி குறை சொல்லுவாள், தாய் தகப்பனை பற்றி பிள்ளைகளிடத்துல குறை சொல்லுவாங்க. உன்னுடைய அப்பாவை தெரியுமா, அவர் ஒரு பொய்யர், அவர் ஒரு சண்டைக்காரன், அவர் உண்மை இல்லாதவர், என்னை அடிக்கிறான், என்னை சந்தேகப்படுகிறார், இப்படி அநேக காரியங்களை சொல்லி பிள்ளைகளை அங்கே பலவீனப்படுத்தி விடுவார்கள், பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து விடுவார்கள். அப்பா அம்மா என்கிற கனம் இல்லாமல் பண்ணி விடுவார்கள். அப்பா அம்மா நல்லாவா இருக்கிறீங்க, நீங்க நல்லாவா இருக்கிறாங்கன்னு கேட்க தொடங்கிடுவாங்க. அங்கே எப்பொழுதும் பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னாக உத்தமமாய் நடக்க நீங்கள் அதை பழகி கொள்ள வேண்டும், ஒற்றுமையாக வாழ பழகி கொள்ள வேண்டும். நீங்கள் கடவுளை நேசிக்கிறதை போல கணவன் மனைவி ஒருவரை ஒரு நேசிக்க பழகி கொள்ளணும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க பழகணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாக வாழும்போது தான் உங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமாக வாழ ஆரம்பிப்பார்கள், ஆண்டவரை சேவிக்க ஆரம்பிப்பார்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உத்தமமாய் நடங்கள். மூன்றாவதாக, பெற்றோராய் இருக்கிற நீங்கள் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க பழகணும், சபைக்கு முதலிடத்தை கொடுக்க பழகணும், ஊழியத்துக்கு முதலிடத்தை கொடுக்க பழகணும். நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்கே ஊழியம் செய்வோம். அப்பதான் பிள்ளைகள் பார்ப்பாங்க, அடே சபையின் முக்கியத்துவம் எவ்வளவு, அங்கே ஊழியத்தின் முக்கியத்துவம் எவ்வளவு என்று சொல்லி பார்ப்பார்கள். பெற்றோர் செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா, சில நேரம் சபையை பற்றியே உங்களோட பிள்ளைகளிடத்துல தவறா பேசுவாங்க, ஊழியக்காரர்களை குறை சொல்லி கொண்டே இருப்பாங்க பிள்ளைகளுக்கு முன்பாக. நாளைக்கு எப்படி அந்த பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தையை அந்த பாஸ்டர் பேசும்போது அதை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தை என்பா, இந்த பாஸ்டரை பற்றி எங்களுக்கு தெரியாதா, இந்த பாஸ்டரை பற்றி அம்மா சொன்னாதானே, அப்பா சொன்னாதானே, அந்த பாஸ்டர் எவ்வளவோ அறிவுரைகள் சொல்லுவார், ஆலோசனை கொடுப்பார், பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை பற்றி பேசுவார். ஆனால் பிள்ளைகளுக்கு அது அற்பமும் அசட்டையுமாய் பண்ணிவிடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கருவிலேயே நீங்கள் நஞ்ச விதைக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே களையை விதைக்கிறீங்க. ஒரு நாள் உங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகும்போது, முரட்டாட்டம் பண்ணும்போது, பாஸ்டர் இவனுக்கு ஜெபம் பண்ணுங்க,
பாஸ்டவனுக்கு புத்தி சொல்லுங்கண்டா அவன் எங்க கேட்க போனான்? நீங்க தானே நஞ்சியை விதைச்சிட்டீங்க. சபையை பற்றி ஒரு நாளும் குறை சொல்ல வேண்டாம். குறையில்லாத சபையே இல்லை. ஆனால் சபையை பற்றி உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக குறைச்சி பேசி, மற்ற விசுவாசிகளை பற்றி குறைச்சி பேசி, ஊழியக்காரர்களை குற்றம் சாட்டினால் உங்கள் பிள்ளைகளை நீங்களே கெடுக்கிறீர்கள். இல்லப்பா, நம்ம ஜெபம் பண்ணுவோம், பாஸ்டருக்கும் ஜெபம் பண்ணுவோம், நல்ல ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. சபையை குறித்த நல்ல அபிப்பிராயங்கள், நல்ல கருத்துக்களை கூற பழகி கொள்ளணும். 4வதாக, உங்கள் பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்தே அவங்கள ஒழுங்குபடுத்துங்க. அப்பப்போதே அவங்கள சரிப்படுத்துங்க. அவங்களுக்கு ஒழுக்க நெறியான வாழ்க்கைகளை பற்றி பேசுங்க. பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில அப்பப்போதே நடத்தணும். பைபிள் சொல்லுது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிச்சு பாருங்கள். நீதிமொழி 23, 13, 14 வாசிச்சு பாருங்க. ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, பிரம்பினால் அவனை தண்டியாமல் விடாதே. நம் அன்பினால் சொல்லுகிறதும் உண்டு, அதிகாரத்தினால் சொல்லுகிறதும் உண்டு. பிள்ளைகளின் நெஞ்சில மதியினம் ஒட்டி இருக்கு. ஆனா பிரம்பு என்கிற தண்டனை அகற்றும். பிள்ளைகள் என்ன முரட்டாட்டம் பண்ணுவாங்க தான், பிள்ளைகள் என்ன கீழ்ப்படியாம தான் இருப்பாங்க, பிள்ளைகள் என்ன தவறு செய்வாங்க தான், குழப்படி செய்வாங்க தான். ஆனா அப்பப்போது நம்ம அதை சீர்படுத்தணும். அதை நம்ம ஒய்யாரமா பார்த்து பேசக்கூடாது. கெட்ட வார்த்தைகளை பேசும்போது அப்பவே தட்டி சுட்டி அதை தடுத்து விடணும். இன்றைக்கு சில நேரங்களில் பெற்றோர் ஆரம்பத்தில் விடுகிற தவறு தான். அதான் தமிழ் ஒரு பழ சொல்லுவாங்க, 5ல் வளையாதது 50ல் வளையாது, வளரும் பயிரை முளையில தெரியும் என்று சொல்லுவாங்க. உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் எப்படி மாற போறாங்க, அது உங்களுடைய கையில தான் இருக்கிறது. உங்களுடைய பிள்ளையானவனை வளர்க்க வேண்டிய விதத்துல நற்பண்புகளோட நல்ல பிரஜைகளாக வளர்க்கத்தான் கர்த்தர் பெற்றோராய் இருக்கிற உங்களுடைய கையில பிள்ளைகளை கொடுத்திருக்கிற. ஆடு மாடு மாதிரி வளர்க்கறதுக்கு இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. உங்களுடைய பிள்ளைகளை இந்த உலகத்துல வாழும்போது அவங்க நாளை யாராக இருக்க போறாங்கன்றதை இன்றைக்கே நீங்க அதை தீர்மானித்து அவங்கள செம்மையான வழியில நடத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, சின்ன வயதுல இருந்தே அவங்கள சரிப்படியான வழியில நடத்துவதற்கு வழி செய்யுங்க. நல்ல காரியங்களை சொல்லி கொடுங்க. சபையை பற்றி சொல்லுங்க, வேதத்தை படிக்கிறத சொல்லுங்க. காலையில் எழுந்தவுடனே ஜெபிக்கணும். சபையை வீட்டை விட்டு வெளியே போக்குள்ள ஜெபிக்கணும், சாப்பிடக்குள்ள ஜெபிக்கணும், தூங்கக்குள்ள ஜெபிக்கணும். சபையில நல்ல காரியங்களை சாட்சியாக அறிவிக்கணும். பாடல்களை பாடவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. சபையோடு வளர்ப்பது தான் கிறிஸ்துவோடு வளர்க்கிறதின் சமம். கிறிஸ்துவோடு உங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும்டா சபையோடு வளர்க்கணும். அவங்க ஊழியக்காரர்களோடு இணைந்து வாழ பழகி கொள்ளணும். ஆகவே இன்றைக்கு சபைக்குள்ள சில பிள்ளைகளை உள்ள கொண்டு வர பெற்றோர் விரும்புறல. கிளாஸ் இல்லாட்டி ஸ்கூல் படிப்பு அதெல்லாம் கொண்டு போறாங்க. ஆனா சபைக்குள்ள இருக்கிற முக்கியத்துவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்காம போயிடுறாங்க. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் எதிர்காலத்துல ஒரு தேவ பக்தியுள்ள குடும்பமாக, தேவ பக்தியுள்ள சந்ததியா மாறணுமா இருந்தா அங்கே அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல வாச்சதை போல, தேவ பக்தியுள்ள மனிதனும் தேவனை நோக்கி எப்பொழுதும் வீட்டாரோடு ஜெபிக்கிறவர்களும் நற்கிரிகளை செய்கிறவர்களும் நற்சாட்சியுமாய் நீங்கள் வாழ்வீர்களாயிருந்தால் ஒரு நல்ல எதிர்கால சந்ததியை நீங்கள் எழுப்பி கொடுக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்ப வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கட்டுமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, இப்பொழுதும் எங்களுடைய திருச்சபை மக்கள், இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியாய் மாறட்டும். ரட்சிக்கப்படாத கணவன்மார் ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோராய் ஆண்டவரை கர்த்தரையே செவிக்கட்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யட்டும். கர்த்தாவே திருச்சபையில நிலைத்திருக்கட்டும், சாட்சிகளாய் வாழட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பக்தியுள்ள சந்ததியாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். God bless you.